வெள்ளிக்கிழமை இருப்பதனால நீங்கள் சுக்கிரஹோரையில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் இரவு 8 to 9 சுக்கிரஹோரை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சுக்கிரஹோரை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். சுக்கிரஹோரையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். உப்பு தீபம் கூட ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை இருப்பதனால. உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ, எளிமையாக எந்த தீபம் இருக்கின்றதோ அந்த தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வராகி மட்டும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. அனைத்து வேண்டுதலை அன்னை நிறைவேற்றி வைப்பாங்க. முக்கியமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக வளர்பிறை பஞ்சமிக்கு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளால் வர முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். வீண் செலவு குறையும். இப்போ வீண் செலவு குறைந்தாலே செல்வாக்கு கையில் நல்லா இருக்கும். வீண் செலவை முதல்ல நம்ம குறைக்க வேண்டும். குறைக்கணும்னு நினச்சா கூட அந்த விதி நம்மளை குறைக்க விடாது. நம்ம அதிலிருந்து போராடணும் நம்ம. அதனால் நீங்கள் வீண் செலவு வருது அப்படிங்கிறது